கொத்து கொத்தாக மனித உயிர்களை விழுங்கிய வயநாடு நிலச்சரிவின் கோரத்தை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. பல கனவுகளோடு வாழ்ந்தவர்களை ஒரே இரவில் உருவம் தெரியாமல் சிதைத்து விட்டது வயநாடு நிலச்சரிவு. இதுவரை கேரளா பார்த்ததிலேயே மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இதுதான். இந்த பேரிடரின் துயர் துடைப்பு பணிகளில் நமது தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை முன்னெடுப்புகளும் களப்பணிகளும் என்னென்ன என்பதை பற்றி விளக்குகிறது இந்த காணொளி. கடந்த 2024 ஜூலை மாதம் 30 நள்ளிரவில் இடைவிடாமல் பெய்த கனமழை, அதன் காரணமாக வயநாட்டில் ஆங்காங்கே பல இடங்களில் நேரிட்ட நிலச்சரிவு, முண்டக்கை மற்றும் சூரல்மலை என 2 கிராமங்களை துடைத்தெடுத்துச் சென்றிருக்கிறது. 400க்கும் அதிகமான உயிரிழப்புகள், கோடிக்கணக்கில் பொருளாதார சேதங்கள், வாழ்விடங்களை உருகுலைத்து நிற்கும் கோரக் காட்சிகள், அனைத்தையும் இழந்து நிற்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள். இந்த சூழலில்தான் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை நமது அண்டை மாநிலமான கேரளா வயநாடு பேரிடரின் துயர் துடைப்பு பணிகளை கையில் எடுத்தது. பிறரின் வழிகளை நம் உணர்வுகளால் உணரத் தொடங்கும் இடத்தில்தானே மனிதநேயம் பிறக்கிறது. யார் என்றே தெரியாத ஒருவரின் கண்களில் கண்ணீர் வடியும் போது நம் கண்களும் கலங்குமானால் அதுதானே மனிதநேயம். அந்த மனிதநேயத்தோடு நமது தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை மதம் இனம் பார்க்காமல் தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கள நிலவரத்தை அறிந்து அங்குள்ள அரசு அலுவலர்களோடு இணைந்து நமது சபை களப்பணியில் களம் கண்டது. நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்துள்ள மக்களை மருத்துவ முகாம்களில் சென்று நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்தது. வாழ்ந்த வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நிர்கதியாய் நிற்பவர்களுக்கு முதல் கட்ட உதவியாக நிதி உதவியை வழங்கியது. நிலச்சரிவின் போது முண்டக்கை பள்ளிவாசலில் பொதுமக்களுக்கு பெருமழை மற்றும் நிலச்சரிவு பற்றி எல்லாரும் கவனமா இருங்க, மழை பெய்யுது என்று முன்னெச்சரிக்கை செய்து அந்த இடத்திலேயே ஷஹீதான பள்ளியின் இமாம் மௌலவி ஷிஹாபுத்தீன் ஃபைசி அவர்களின் குடும்பத்தார்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கான நிதி உதவியையும் நமது சபையின் சார்பாக வழங்கப்பட்டது. வாழ்ந்த வீடுகளையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கிற சுமார் 25 நபர்களுக்கு 1 வருட நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை, வாடகை வீட்டுக்கான முன் இருப்பு தொகை, 1 வருட வீட்டுக்கான வாடகை தொகை என நிர்கதியாய் நிற்கும் அந்த மக்களின் 1 வருட வாழ்க்கை தேவையை உள்ளடக்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களின் துயரத்தில் பங்கு கொண்டது நமது சபை. இப்படி பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களுக்கு அவர்களின் பாதிப்புக்கு தக்கவாறு வாழ்வாதாரத்தையும் பொருளாதார உதவிகளையும் செய்து கொடுத்தது தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை. தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் வயநாட்டு நிவாரணப் பணிகளின் மைல்கல்லாக பேரிடரில் பாதிக்கப்பட்ட 15 குடும்பங்களுக்கு வயநாடு மேப்பாடி திருக்கைப்பட்டா என்கின்ற இடத்தில் 1.30 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு அங்கே நமது சபையின் சார்பாக பள்ளிவாசல் ஒன்றும் 15 வீடுகளும் கட்டுவதற்கு நமது சபையின் ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள மூத்த உலமாக்களை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. வீடிழந்தவர்களுக்கு வீடு கட்டித் தருவதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கி இப்போது அது மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான செய்தியை கேரளாவிலிருந்து வெளிவரும் மாத்ருபூமி, மாத்தியமம் போன்ற மலையாள நாளிதழ்கள் செய்தியாக வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இப்படி எண்ணற்ற சேவைகளோடும் சேவையாளர்களோடும் இணைந்து நமது தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை வயநாட்டில் தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு வருகிறது. இயற்கை பேரிடரால் மக்கள் பாதிக்கப்படுகிற போது 2 கரம் ஏந்தி இறைவனிடம் பிரார்த்திப்பதோடு நின்று விடாமல் 1 கரம் நீட்டி உதவுவது உன்னதமானது என்ற உயரிய நோக்கத்தை தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை அங்கு அழகிய முறையில் செய்து காட்டியது. வாழ்க்கையே கேள்விக்குறியாய் நிற்கிற அந்த மக்களுக்கு அடுத்த கட்ட வாழ்வின் மீதான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது நமது சபையின் சேவைகள். இந்த நிகழ்ச்சியான தருணத்திலே வயநாட்டு பேரிடர் களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஜமாஅத்துல் உலமா சபை இதற்காக பொருளாதார ரீதியாக ஒத்துழைத்த உதவிய தமிழ்நாட்டின் அனைத்து மஸ்ஜிதுகளின் நிர்வாக பெருமக்களுக்கும்
சங்கைக்குரிய இமாம்களுக்கும் பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நன்றியையும் துஆக்களையும் உரித்தாக்குகிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் சேவைகளை அங்கீகரித்து அருள் செய்யட்டுமாக. வஸ்ஸலாம்.